சத்தியமா மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம். நான் வெளிப்படையா சொல்றேன். தயவு செஞ்சு இப்ப மெஜாரிட்டி ஆண்கள் பக்கம் தான் இருக்கு. பெண்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இப்ப வந்து 90% ஆண்கள்னாக்கா ஒரு 20, 30% பெண்கள் இருக்காங்க. அதாவது வந்து நீங்க வந்து கல்யாணத்துக்கு தயார் இல்ல. ஒரு வேளை சின்ன வயசுல கெட்ட பழக்கமா இருக்கலாம். 30, 34 வயசுல இன்ட்ரெஸ்ட் போயிடும் எல்லாத்துலயுமே லைஃப்ல. உங்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா நீங்க ரெடியே இல்ல அப்படிங்கும்பொழுது, நான் வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, நான் அத சந்தோஷமா ஒரு மனைவியா, தோழியா, காதலியா, ஒரு வீட்ல வச்சு ஒரு குடும்ப தலைவியா என்னால அவங்க கூட பாசமா, ரொமான்ஸா, அன்போட, லவ்வோடலாம் குடும்பம் நடத்த நான் தயார் இல்ல. நான் வொர்த் இல்ல. அப்படின்னு ஆனா வெளில பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா நல்லா இருப்பீங்க. அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா மக்களே, அன்பு உறவுகளே, தயவு செஞ்சு கமெண்ட் கூட போட வேண்டாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஏமாத்தாதீங்க. கம்முன்னு அம்மா, அப்பா சொல்றாங்கன்னு ஒரு கல்யாணத்த பண்ணிட்டு வந்து 2,00,000 3,00,000 செலவு பண்ணி, போட்டு வந்து அந்த பொண்ணு மோசம் அப்படின்னு தப்பான பட்டம் கட்டி வாயாடி சமைக்க தெரியல அது இதுன்னு பட்டம் கட்டி விரட்டாதீங்க. அவ நெறைய கனவுகளோட வருவா இல்லையா? கஷ்டத்துல கூட பொறந்து வளர்ந்துருக்கலாம். வேண்டாம். நீங்க ரெடி இல்லன்னா வீட்ல சொல்லிடுங்க. மேரேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க. கல்யாணம்